இந்த மாதிரி ரோலெக்ஸ் டைப் வாட்சஸ் வந்து நீங்கள் ஏபிசி ஸ்டோர்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா எப்படி டைம் செட் பண்ணணும், எப்படி வைண்ட் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கேளுங்க. ஜஸ்ட்டு இந்த டைம் ஸ்க்ரூ வந்து இது வந்து லாக்டு கண்டிஷனில் இருப்பான். இது ஸ்க்ரூ தான், புல் அவுட் கிடையாது. ஜஸ்ட் இப்படியே புல் அவுட் பண்ணால் வராது. ஏன் இது டைட்டாக அழுத்தினா கூட வராது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா இது கீழே ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி அது அன்ஸ்க்ரூ பண்ணணும். இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அன்ஸ்க்ரூ ஆகிடும். பாருங்களா, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுது இல்லை, இந்த மாதிரி அது புல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் புல் அவுட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி புல் அவுட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? அப்புறம் கீழே திருப்பி இன்னும் வெளியே வரணும். ஓகே, கம்ப்ளீட் வெளியே வந்துருச்சு. அப்படின்னா டைம் கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஒரு 12 o'clock செட் பண்ணுறேன்னா 12 o'clock. ஓகே, அப்படின்னா சின்ன ப்ரெஸ்னால் ஜஸ்ட் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி டைம் சேஞ்ச் ஆகிடும். சின்ன ப்ரெஸ். இதோட டேட் பொசிஷன் வந்து இதான், இப்படியே டேட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இதோட வைண்டிங் அப்புறம் இதோட டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இதோட சென்டரில் தான் இதோட டேட் பொசிஷன் வரும். டேட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது கீழே திருப்பி அதுவும் செட் பண்ணுங்கள். 3 செட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் கூட பண்ணுங்கள். இப்படியே ப்ரெஸ் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வைண்ட் பண்ணணும். வைண்டு வந்து ஒரு 3-4 டைம்ஸ் அப்பர் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்ணிவிட்டேன். வைண்ட் எப்படி பண்ணுறேன்னா, இது எதுக்காக பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே ஒரு மினிமம் சார்ஜ் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சார்ஜ் கொடுக்கறதுக்காக நம்ம வைண்ட் பண்ணோம். ஓகே, வைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படியே ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இது சும்மா இப்படியே திருப்பி சும்மா வைண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா அது ஓவர் வைண்ட் ஆகிடுச்சுன்னா கூட மெஷின் ஸ்டக் ஆகும். அப்புறம் ஒரு 2 days ஒன்ஸ் வைண்ட் நீங்கள் பண்ணே ஆகணும். அப்படி பண்ணாமல் விட்டால் கூட வாட்ச்சு கொஞ்சம் ஒர்க் ஆகி ஸ்டக் ஆகிடும். ஸோ அது 2 days ஒரு வாட்டி நீங்கள் வைண்ட் பண்ணணும். ஓகே, அதில் ஏற்கனவே சார்ஜ் இல்லை, டெய்லி வைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி 2 டைம் வைண்ட் பண்ணவே கூடாது. ஓகே, 2 days ஒரு வாட்டி, இல்லாட்டி 1 day அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு மேலே உங்களுக்கு பவர் ரிசர்வ் கிடச்சிருச்சுன்னா 3 days ஒரு வாட்டி வைண்ட் பண்ணால் போதும். எப்படி உங்கள் வாட்சுக்கு பவர் ரிசர்வ் கிடைக்குதோ அந்த மாதிரி வைண்ட் பண்ணால் போதும். அப்படின்னா எப்படி அது தெரியும்னா, நீங்கள் இப்போது காலையில் டைம் செட் பண்ணி வைண்ட் பண்ணி வாட்ச் ஷேக் பண்ணிவிடுங்க. வைண்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் ஷேக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது ஈவினிங் நீங்கள் வந்து கழட்டி வச்சுட்டு டேபிள் மேலே, அதுக்கப்புறம் மறுநாள் எடுக்கும்போது வாட்ச் ஸ்டக் ஆகிருக்குன்னா வாட்ச் ஷேக் பண்ணி டைம் செட் பண்ணி கையில் வேர் பண்ணுங்கள். அது ஒரு 1 minute அப்புறம் அது ஸ்டக் ஆகிறேன்னா வைண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா அதோட பவர் ரிசர்வ் கம்மி தான். ஸோ நீங்கள் வைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் டைம் ஒர்க் ஆகுதுன்னா வைண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நாள் செக் பண்ணுங்கள், வைண்ட் பண்ணால் போதும். ஓகே, அப்படின்னா அப்படி தான் உங்களுக்கு தெரியும் பவர் ரிசர்வ் அந்த மாதிரி இதில் எப்படி ப்ராப்பராக கிடைக்குதா இல்லையா, எவ்வளோ இருக்குதுன்னெல்லாம் தெரியும். ஓகே, ஸோ வீடியோ முழுசாக பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, சும்மா வந்து இந்த டைம் ஸ்க்ரூ அப்படியே அழுத்தி திருப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ.